வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டையில் அண்ணாமலைக்காக ஆர்ப்பரித்த கூட்டம். அண்ணாமலை பேரை சொன்ன உடனே ஆர்ப்பரித்தது கூட்டம் அப்படின்னு சொல்றதை விட அண்ணாமலைக்காக ஆர்ப்பரித்தது கூட்டம் அப்படின்னு சொல்றது தான் மிகையா இருக்கும். அதை விட திமுக ஆட்சியை இப்படித்தான் அகற்ற போறோம், அமித்ஷா அடித்து சொன்ன ஐடியா, ரெண்டு விஷயங்களை தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல அண்ணாமலைக்காக ஆர்ப்பரித்த கூட்டம், அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. பீஸ் கோயில்ஜி அவர்களே, மாண்புமிகு சட்ட அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மேக்வால் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முரளிதர் மோகல் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் கே.ஏ. அண்ணாமலை அவர்களே, நமது மூத்த அண்ணா, நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நமது பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, சகோதரர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, தமிழகம் தலைநிமிர இந்த பயணத்தில் என்னையா நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் யாருடைய பெயரோ படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்ன தோன்றும். அண்ணாமலை பேரை சொன்ன உடனே கூட்டம் எந்த அளவுக்கு ஆர்ப்பரித்தது, ஓகேங்களா? அதை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்ததுக்காக தான் முதல்ல முக்கியமான தலைவருடைய பெயரெல்லாம் சொல்லிட்டு அவங்களை எல்லாம் வரவேற்கின்றாரு, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றாரு நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் அவங்க பெயர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வரவேற்பு அண்ணாமலைக்கு நல்லாவே இருந்தது. எங்க தெரியுமா? புதுக்கோட்டையில். எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கான ஆதரவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொங்கு மண்டலம் தான், அதை தாண்டி வேற எங்க இருக்க போற வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. ஆனா புதுக்கோட்டையிலையும் சரி, அதுலயும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டின கூட்டத்துல அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆர்ப்பரித்தாங்க பாருங்க. அந்த கூட்டத்தை என்ன நான் சொல்றதுங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் நடந்து முடிகின்ற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவராகவே இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ஒரு தப்பு கணக்கு போட்டாங்களோ என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு 3 தலைவர்களை அதிமுகவிலிருந்து தூக்கிட்டோம். ஒருவேளை அவங்க மீது பாசம் கொண்டு இந்த தேர்தலையே அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரவே கூடாது. அந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவராம பாஜக தலைவராக போட்டோம்னா நம்ம பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா அவர்களால் வராத வாக்கு நம்முடைய நயனார் நாகேந்திரன் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு அண்ணாமலையை மாத்தினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அண்ணாமலை பின்னாடி தான் இருக்கிறாங்க என்பது நம்ம அமித்ஷாவுக்கு அன்றைக்கு தெரிஞ்சதா இல்லை தெரியலையான்னு தெரியல. ஆனா பல கூட்டங்களில் தமிழ்நாட்டில் அமித்ஷா பேசுகின்ற பொழுது அண்ணாமலைக்கு தான் ஆர்ப்பரிக்குது. அண்ணாமலை மேடை ஏறுகின்ற பொழுது தான் எல்லோரும் எழுந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்க, கையில் இருக்கின்ற துண்டை எடுத்து ஆட்டுறாங்க. ஸோ இப்போ அது கண்கூடாக அமித்ஷா பார்த்திருப்பார் என்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் கிடையாது, வந்திருக்கின்றவர் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு தலைவர். பாரதிய ஜனதா கட்சியில 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமித்ஷா. மரபுபடி புரோட்டோகால் படி ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மோடி தான். ஏன்னா அவர் தான் பிரதம மந்திரி, அவருக்கு தான் முதலிடம் கொடுத்தே ஆகணும் கட்சி சார்பாக. 2வது ராஜ்நாத் சிங், அவர் தலைவராகவும் இருந்தார், மூத்த தலைவர், ராஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர். ஸோ அதனால நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு 2ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. 3வது அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு கடுமையாக வியூகம் வகுக்கக்கூடியவர், அதனால 3வது இடத்தில் இருக்கின்றார். அவ்வளோ பெரிய தலைவர் வருகின்றார். அந்த தலைவர் வருகின்ற தருணத்தில் அண்ணாமலைக்கு ஜே போட்டுட்டு இருந்தாங்கன்னா அமித்ஷா என்ன நினைப்பார்? ஏண்டா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜால்ரா கோஷ்டிகள் மாதிரி நம்ம பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பின்னாடி சுற்றுறாங்க போல இருக்குது, கொள்கை பின்னாடி சுற்றுல போல இருக்குது, கட்சி பின்னாடி சுற்றுல போல இருக்குது. 2வது நாட்டு வளர்ச்சிக்காக இவங்க எல்லாம் பாடுபட மாட்டாங்க போல இருக்குது, அண்ணாமலை பின்னாடி தான் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது என்பதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மேடை நாகரிகத்தை சரியா கடைபிடிக்கிறாரு. தனக்கு ஆதரவு இருக்குது என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கல. அந்த தருணத்தில் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோவை பாருங்க. அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த
அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்துல அண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. தமிழகத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் எழுந்து பேச வருகின்றார். அப்போது கூட்டமானது ஆர்ப்பரிக்கிறது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நன்றி நன்றி, உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்றார். இது ஒரு தேர்ந்த தலைவனுடைய முதிர்ச்சி. ஏன்னா இந்த விழாவுக்கு விழா நாயகனே ரெண்டு பேர் தான். ஒன்று நம்முடைய நயனார் நாகேந்திரன், இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் தான். ஏன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு பயணத்தை நிறைவு செய்கின்றார் நம்முடைய நயனார் நாகேந்திரன். அவருக்காக நடத்தப்படுகின்ற விழாவில் அமித்ஷா கலந்து கொள்ளுகின்றார். அதனால விழா நாயகனும் கௌரவிக்கப்பட வேண்டியவரும் நயனார் நாகேந்திரனும் நம்முடைய அமித்ஷா அவர்களும் தான். ஆனா சிறப்பு விருந்தரையும் விட்டுறீங்க, விழா நாயகனையும் விட்டுறீங்க, அண்ணாமலைக்கு வாய்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்னையா அர்த்தம்? அதனால கொஞ்சம் கொஞ்சம் போதும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை அடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம அமித்ஷா அவர்கள் மேடை ஏறுகின்றார். ஏன்னா அந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு பின்னாடி அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை ஏன் அகற்றணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அமித்ஷாவும் இந்த ஆட்சியை ஏன் அகற்றணும், எப்படி அகற்றணும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடை ஏறின உடனே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? एनडीए அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? तो ऐसी आवाज नहीं चलेगी भाई, இந்த குரல்லாம் பத்தாது. सभी लोग हाथ उठाइए, जरा दोनों हाथ उठाइए, विजय के संकल्प की मुट्ठी बीचिए, உறுதியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள், உங்கள் கைகளை உயரே உயர்த்துங்கள் और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரலில் முழக்கம் செய்யுங்கள். भारत माता की वंदे वंदे वंदे. அதாவது நான் சொல்ற பாரத் மாதா கி ஜெய் நம்ம ஸ்டாலின் ஐயா காதல விழணும் என்று நினைச்சாருன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, பாரதிய கட்சிக்காரங்க எப்படி ஆக்டிவா இருக்கிறாங்க பாருங்க. இவங்கள மாதிரியான உணர்ச்சி பூர்வமாக துள்ளலுடன் ஆட்சி அகற்றுவதற்காக பொதுக்கூட்டத்தில் ஏதாவது ஒரு மேடையில் நீ பார்த்துருப்பியா? பொதுக்கூட்டங்களில் பார்த்துருக்கியா? இவங்கெல்லாம் களத்தில் இறக்கணும்னு வச்சுங்களேன், அப்புறம் திமுக என்ற கட்சியே இருக்காது என்பதனால தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் என்ற வார்த்தையை விண்ணதிர வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் இன்னும் என்று கோஷமிட்டு பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்ல வைக்கின்றார். ஸோ இப்படி உற்சாகப்படுத்தி விட்ட பிறகு நம்ம அமித்ஷா பேசினார். முதல்ல அண்ணாமலை பேசின விஷயங்களை பார்க்கலாம். எங்க போனாலும் சரி இந்த ஆட்சி வேண்டாம் என்று தான் சொல்றாங்களாம். வீட்டில் இருக்கின்ற மனைவி கணவன் எப்படா இந்த ஆட்சி போகும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆட்டோக்காரன்ல இருந்து அடிமட்ட தொழிலாளி வரைக்கும் இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்களாம். ஏன்? ஊழல் இருக்குது, குடும்ப ஆட்சி இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, வெளியில போனா நகை நட்டுடன் நகை திருமான்னு தெரியாது. ரெண்டாவது யார் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ரெண்டாவது இங்க தொழில்துறையும் பாத்தீங்கன்னா பெருசா இந்த இடத்துல தொழில் தொடங்கவில்லை. ஏன்னா அமைச்சர் பெருமக்கள் இருந்து அடிமட்டத்தில் இருக்கின்ற கவுன்சிலர் வரைக்கும் எங்க ஊர்ல நீ தொழில் தொடங்க வேண்டும் என்றால் எனக்கு 40% கமிஷன் கொடு அப்படிங்கிறாங்க. உடனடியாக இங்க தொழில் தொடங்க வர்றவங்களாம் நேரம் ஆந்திராவுக்கு போயிடுறாங்க. அதனால வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாமே கடனை வாங்கி தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. டாஸ்மார்கள் வருகின்ற வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இவங்க ஆட்சிக்கு வருகின்ற போது ஒரு சக்கர அட்டை மீது பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. ஆனா இவங்க ஆட்சி கட்டல ஏத்தின பிறகு ஆட்சி கட்டல ஏத்தின பிறகு ரேஷன் கார்டு மீது எவ்வளவு இருக்கு தெரியுமா? கடன் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் இருக்குது. 2.25 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது? அடுத்த 2.25 லட்சம் ரூபாய் இவங்க 4.5 வருஷத்துல ஏத்திருக்காங்க. அதனால கடல்ல சுத்தமா மூழ்கி போயிருக்கிறது. உண்மையாகவே தமிழ்நாடு திருந்த வேண்டும், இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். இந்த பட்டாக்கத்தி கலாச்சாரம் இல்லாம படிக்க போவதற்கு இளைஞர்கள் வழிவகை செய்யணும்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரணும். அதனால உங்க பிரச்சனையெல்லாம் தீர வேண்டும் என்றால், உங்களுடைய கவலையெல்லாம் தீர வேண்டும் என்றால் என்டிஏ என்ற மருந்தை தான் நீங்க கையில் எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி, தயவு செய்து இந்த என்டிஏ மருந்தை கையில் எடுங்க.
அந்த மருந்தை நாங்க உங்க உடல்ல பூசி உங்க வலியை தீர்ப்பதற்கான ஒரு வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுகின்ற போது என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை நிறைவு செய்து கொண்டார். நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் முதல்வர் நாட்டுக்காக உழைக்கல, ஒட்டுமொத்தமா அவங்க குடும்பத்துக்காக தான் உழைச்சிருக்கிறாரு. எப்படியோ ஒண்ணு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று பிள்ளைய முதலமைச்சர் ஆக்கலாம் நினைக்கிறாரு. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற தான் போறோம். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக நின்னோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்றுன்னு வச்சுங்களேன் 26% வாக்குகள் வாங்கியிருப்போம். அதனால இன்னைக்கு நம்ம சேர்ந்துட்டோம். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இயல்பான கூட்டணி, இதுக்குள்ள முரண்பாடே கிடையாது. அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. ரெண்டாவது, நம்ம கோயிலுக்கு நம்மளால போக முடியுதா? நம்முடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்க முடியுதா? இல்லை நம்ம சிலைகளை கரைக்க முடியுதா அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது, இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது, ஊர்வலம் போக முடியல, அடக்குமுறை ஏவுகின்றார்கள், அதையெல்லாம் தாண்டி கடன் வாங்கி வச்சுட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க. எந்தெந்த அமைச்சர் வந்து எந்தெந்த ஊழல்ல சிக்கிறாங்க என்பதை பற்றி எல்லாம் பட்டியலிட்டாரு நம்முடைய அமித்ஷா அவர்கள். அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழை அழிக்க பார்க்குது அப்படின்னு வந்து திமுக பிரச்சாரம் பண்ணி தமிழ் மக்கள் மத்தியில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறதா. அது ராம்ஜி திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றாரு. தமிழ் வளர்ச்சிக்கு நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நிதியை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம், கடந்த ஆட்சியில் எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்றதுலையும் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டாரு. ஸோ கடுமையாக உழைத்தால் மட்டுமே இந்த கூட்டணியை வீழ்த்த முடியும், அதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலையுடன் வந்து சபதம் ஏற்றுக்கிட்டு இங்கிருந்து நாம் கிளம்புவோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். அதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட இந்த நடைப்பயணத்தில் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி வேண்டாம் என்று தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஆட்சி நடத்துகிறார் தெரியுமா? அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான். ரெண்டாவது, இந்த கரூர் சம்பவத்தை பற்றி நயனார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அந்த சம்பவம் நடந்ததே வந்து நம்முடைய கரூரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களால் தான் நடந்ததாம். ரெண்டாவது, 41 பேர் உயிர்ந்துட்டாங்களாம், வேக வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களாம். அந்த போஸ்ட்மார்ட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுறதுக்கு தானே. 41 பேரை கொண்டது செந்தில் பாலாஜி தான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து நம்ம நயனார் நாகேந்திரன் பேசினாங்க. பிறகு வானதி சீனிவாசன், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, இப்படி எல்லாருமே மேடையில் பேசினாங்க. எல்லாமே வந்து இந்து மதத்துக்கு எதிராக எப்படி எல்லாம் செயல்படுகிறது திமுக, திருப்பரங்குன்ற மலையின் மீது எப்படி நடந்து கொண்டது திமுக, எந்த உணர்ச்சி உள்ள இந்துவாவது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு ராஜா முதற்கொண்டு எல்லாரும் கேட்டாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் பையில புத்தகத்தை எடுத்து போனோம், பட்டா கத்தி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க. மொத்தமா இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஊழலை தான் கிடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்திலும் முன்னேறவில்லை. 1000 ரூபாய் 3000 ரூபாய் இப்படி கொடுத்து மக்களுடைய வாயை அடைக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வீடு கட்ட முடியுமா? நல்ல கல்வி போய் படிக்க முடியுமா? பேருந்தில் ஒரு சில பேருக்கு இலவசம் கொடுத்துட்டு மற்ற பேருக்கெல்லாம் எவ்வளோ விலை ஏற்றிருக்காங்க. மின்சார கட்டணம் எவ்வளோ உயர்ந்திருக்குது, வரி எவ்வளோ உயர்ந்திருக்கிறது, குடிநீர் வரி எவ்வளோ உயர்ந்திருக்கிறது, சாலை விபத்துகள் எப்படி நடக்கிறது என்று எல்லா விதத்திலும் பட்டியலிட்டார்கள். ஸோ இந்த ஆட்சி முழுமையாக தோல்வி அடைந்திருக்குது. இந்த தோல்வி அடைந்திருக்கின்ற ஆட்சி அகற்றலைன்னா நாம பாவம் செஞ்சு விட்டோம். தமிழ்நாட்டு மக்களை இப்போ காப்பாற்றலனா என்னைக்கு காப்பாற்ற முடியாது, களத்தில் இறங்கி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்று அவங்க எல்லாம் கலைந்திருக்கின்றார்கள். நம்ம அமித்ஷா அவர்களுக்கு வந்து பிள்ளையார் சிலை வந்து பார்த்தீங்கன்னா நினைவு பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள். ஸோ நம்ம அமித்ஷா அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு வராருன்னு சொன்ன பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. அங்கே வருகின்ற தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி தான் விட்டாங்க. அமித்ஷா வந்த பிறகு கூட பல பேர் வந்து வெளியவே நின்றுட்டாங்க, இன்னும் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அண்ணாமலை அவர்களும் வேண்டுகோள் வச்சாரு, நயனார் நாகேந்திரன் அவர்களும் வேண்டுகோள் வச்சாங்க, வானதி சீனிவாசன் அவர்களும் வேண்டுகோள் வச்சாங்க, நம்ம ராஜா அவர்களும் வேண்டுகோள் வச்சாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வேண்டுகோள் வச்சாங்க. ஐயா, முன் வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் செக் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ பின்னாடி இருக்கிறவங்கள தொண்டர்கள் தான் வந்துருக்க போறாங்க, பின்னாடி விடுங்க. அப்படியே வந்து எல்லாரும் வந்து உட்காட்டுறோம். வெளியவே வந்து எக்கச்சக்கமான பேர் நிற்கிறாங்க. எவ்வளோ தொலைவில் வந்து வந்திருப்பாங்க அமித்ஷா பார்க்கறதுக்கு, வெளியே நிற்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் அமித்ஷா அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு வரல அப்படின்னு காட்டுறதுக்காக தொண்டர்களை வந்து தடுத்து நிறுத்தினாங்களா, இல்லை உண்மையாகவே பாதுகாப்பு விஷயங்களுக்காக தடுத்து நிறுத்தினாங்களா நமக்கு தெரியல. எல்லோரும் வேண்டுகோள் வச்ச பிறகும் பல பேர் உள்ளவே வர முடியல. கூட்டம் முடிந்த பிறகும் பல பேரால் அமித்ஷாவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஸோ மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்தை அகற்றுவதற்கு சபதம் ஏற்றிருக்கின்றார்கள்.
எப்படி அகற்றணும் என்று சொல்லுகின்ற போது கூட்டணி வலிமையுடன் தான் அகற்ற முடியும். அதனால இன்னும் வலிமையான கூட்டணி அமையும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். சரி நண்பர்களே, அமித்ஷா, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் என்ன பேசினாங்க என்ற விஷயத்த இனி வருகின்ற வீடியோக்கள்ல விரிவா டீகோடிட்டு பேசலாம். அமைச்சருடைய ஊழலை பட்டியலிட்டு இருக்கின்றார். எந்தெந்த அமைச்சர்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க என்ற விஷயம்லாம் அமித்ஷா சொல்லியிருக்கின்றார். ஸோ பட்டியல் கையில் ரெடியாக இருப்பதனால அத்தனை அமைச்சர்களும் உள்ள தூக்கி போட போறாங்களா தேர்தல் நெருக்கத்தில், அதையெல்லாம் ஒரு தனி வீடியோவில் பேசலாம். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா நம்ம சேனலை.